ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 4 யோக பாதைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம் அப்படின்னு 4 யோகங்கள் இருக்குது. கர்ம யோகம்னா என்ன? இப்போ கர்ம யோகம்னா ஒரு செயலை கர்மமே கண்ணாக செய்வது அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இப்போ அப்பா வீட்டுக்கு ஒரு சம்பாரிச்சு கொடுக்குறாரு, ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு செய்கிறாங்க இல்லையா? அம்மா குழந்தைங்களை வளர்க்குறாங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்போட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எதிர்பார்க்காம அப்படியே அன்பு கலந்த உணர்வோடு செய்கிறாங்களே, அதெல்லாம் கர்மயோகம். இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில் அப்படியே அவங்கள அர்ப்பணித்து அதை தியானமாக செய்து அதில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அதை அன்போடும் பரிவோடும் தன்னை அர்ப்பணித்து செய்வது தான் கர்மயோகம். அந்த யோகத்தை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை முழுமையடையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு போய் ஒரு தொண்டு செய்கிறீங்க, ஒரு உழவார் பணி செய்கிறீங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. என்னென்னா சந்தோஷமாக பூரித்த உணர்வோடு அந்த சமுதாய பணி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை முழுமையடையும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படின்னா, நான் எது செய்கிறேன், நான் இதுக்காக தான் செய்கிறேன், இதனால் அவங்க நன்றி சொல்ல போகிறாங்க, இவங்களால எனக்கு இந்த பொருள் கிடைக்குது, இவங்களால எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் வரப்போகுது அப்படின்னு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து. இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு தியானத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன வருது, இவங்களால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இல்லாமல் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்ற உணர்வோடு செய்கிறது கர்மயோகம். ஸோ அந்த கர்ம யோகம் சமுதாய பணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமுதாய பணியில் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்களை ஒரு உன்னதமான பயணத்தை நோக்கி கொண்டு போகும். உங்கள் மனம் அமைதி அடையும். உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை குணங்கள் எல்லாம் குறைந்து நீங்கள் மிக மிக அற்புதமாக இருப்பீங்க. இது கர்மயோகத்தின் முதல் படி. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராஜயோகம். ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது தான் அஷ்டாங்க யோகம்னு சொல்லலாம். ஏமனம், நியமனம், ஆசனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. இந்த மாதிரி 8 அங்கங்கள் இருக்குங்க. இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏமன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும், எப்படி வாழணும், ஒவ்வொரு விஷயங்களும் அது அப்படியே வரிசையாக இருக்குங்க. அந்த 8 அங்கங்களை கடைசியில் பார்த்திங்கனாக்கா சமாதி நிலையை கொண்டு போகிறது. அதுக்கு நம்ம பிராணாயாமம் செய்கிறது, யோகம் செய்கிறது, உணவு முறைகள், ஒழுக்க கட்டுப்பாடுகள், நம்மளுடைய வாழ்நிலையை நெறிமுறையோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகள் தான் ராஜயோகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும்? பயிற்சிகள் தான். எந்த ஒரு விஷயமும் எல்லாருக்குமே தெரியுதுங்க. எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நிறைய யூடியூப், நிறைய இன்ஸ்டாகிராம், நிறைய சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நிறைய குருமார்கள் சொல்லித்தராங்க, நிறைய படிக்க ஆரம்பிக்கிறீங்க, பேரண்ட்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறதுலாம் ஒரு முறையாக எந்த ஒரு பயிற்சியும் முறையாக ரெகுலராக பண்ணி பாருங்க. ஒரு யோகாவே எடுத்துக்கோங்களேன். 4 நாளைக்கு பண்ணுறது. உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் நான் யோகா பண்ணுறேன், யோகா பண்ணனால எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு இல்லாமல், அந்த யோகா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இல்லாமல் அது நம்ம உடம்போடு ஒன்றி செய்யக்கூடிய போது நம்ம உடம்புல அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. உடலை அற்புதமாக பாதுகாக்கிறது, உணர்வை அற்புதமாக பாதுகா. பிராணாயாமம், பிராணசக்தி அதிகமாகி நம்ம மனசையும் உடம்பையும் புத்துணர்ச்சிது. பிராணம் தான் நமக்கு ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைன்னா நமக்கு உடம்பே இல்லை. ஸோ அற்புதமான விஷயங்களுக்கு பிராணாயாமம். அதுக்கப்புறம் தியானம். எந்த ஒரு செயலை செய்தீங்களாலும் தியானமாக செய்யுங்க. தியானமாக செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மிக மிக உன்னதமாக இருக்கும். எது செஞ்சாலும் அந்த காலத்திலே தெரியும், தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லா கடவுளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தியான நிலையில தான் இருப்பாங்க. அப்போ யோகா செய்து, பிராணாயாமம் செய்து, அதை நெறிமுறையோடு செய்து, அதை அன்பாக செய்து, உணர்வுபூர்வமாக செய்து, அதை தியானமாக எந்த செயலை ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு லேடிஸ் ஒரு வெசல் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு குளியலை பண்ணுறீங்கனாலும் சரி, அதே உணர்வோட, நான் குளிக்கிறேன்ற உணர்வோட, நான் பாத்திரத்தை கிளீன் பண்ணுறேன்னு உணர்வோட, ஒரு கட்டிங் பண்ணுறேன், வெஜிடபிள் கட் பண்ணுறீங்கன்னா அதை கட் பண்ணுறேன்ற உணர்வோட அதுவே தியானமாக செய்து, அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கண்மூடி தியானமாக செய்யும் போது உங்களுக்கு அந்த ராஜயோகத்தினோட அற்புதமான படிகள் இருக்குங்க. அதுதான் அந்த தியானம் தான் கடைசியாக உங்களை சமாதி அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகும். சமாதி இதில் தான் எல்லாமே. நீங்கள் ஆன்ம நிலையில் வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்குது. இதுதான் ராஜயோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி யோகம்.
பக்திக்கு நமக்கு வந்து அது நம்மளுடைய சொல்லலாம், இந்த இந்தியாவோட பிறப்பிடமே பக்தியில தான் உருவானுச்சு. எல்லாமே பக்தி, தாய் குழந்தையிடம் பக்தி, தந்தை மகனுடன் பக்தி, எல்லாமே அந்த பக்தி உணர்வு தான். அப்படியே பார்த்து காதலாக கசிந்துள்ள முருகி பெருக்கெடுத்து ஓடும் ஒரு பக்தி உணர்வு தான் இறைவன் பால் பக்தி. எல்லாத்துலேயுமே பக்தி, குரு சிஷ்யர்களோட பக்தி, அந்த பக்தியில தாங்க எல்லாமே இருக்கு. பக்தி அப்படிங்கிறது சரணாகதி உணர்வுங்க. அந்த சரணாகதி உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் பக்தி. அந்த பக்தி யோகத்துல நம்ம அப்படியே திளர்ச்சி ஏங்கும்போது பார்க்கும்போது, உருவத்தை பார்க்கும்போது எம்பெருமானே அப்படின்னு சிவபெருமான அலங்காரம் பண்ணும்போது அப்படியே அலங்கார ஜோதியா அப்படியே முருகன் அப்படியே அந்த ராஜ அலங்காரத்தை படும்போது அற்புதமா இருக்கு அப்படின்னு அலங்காரத்துல ஒரு பக்தி, அப்படியே பார்க்கும்போது ரசிச்சு அதோடய அப்படியே நம்ம அர்ப்பணித்து ஒரு பக்தி, சரணாகதிமா ஒரு பக்தி. அந்த மாதிரி பக்தி யோகம். அதில் வந்து கீர்த்தனைகள் அப்படியே அந்த அதில் பக்தி யோகத்தில் வந்து அப்படியே மந்திரங்கள், பாடல்கள், ஸ்லோகங்கள் அப்படியே சொல்லி அப்படியே உருகி அப்படியே பக்தியாக மாறி நம்ம உடம்பு அற்புதமான நிலைக்கு போகிறது. அதே மாதிரி குரு உபதேசம், நிறைய குருமார்கள் உபதேசம் செய்யும் போது அதை அப்படியே கேட்டு அந்த இதில் பக்தி மலர்ந்து அப்படியே நம்ம அதுலேயே உருகி அந்த ஞான நிலையை அடையிறது. ஸோ இந்த பக்தியோடர்கள் உருவத்தில் அடையிறது, பாட்டு ஸ்லோகங்கள் அடையிறது, இந்த மாதிரி ஒரு செயலை எந்த செயலை செய்தாலும் அப்படியே அர்ப்பணித்து ஒருத்தர் மேல உள்ள அன்பால அந்த பக்தி பெருக்கெடுத்து ஓடும்போது அங்க சரணாதிகதியை ஆரம்பித்து நம் வாழ்க்கை மிக மிக அற்புதமாகும். ஸோ இது பக்தியோதனோட அற்புதமான படிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய படி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஞான யோகம். எல்லாத்துலேயும் சிறந்தது இந்த 3 வழிகளையும் கடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா, கர்ம யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், இந்த 3 நிலையும் கடந்து அடுத்ததாக அற்புதமான நிலை வந்து ஞான யோகம். எல்லாத்துலேயும் ஞான யோகம்னா என்னது? தன்னை உணர்ந்து அறிதல். நான் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன், பிறந்தோம் இறந்தோம் இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் சிறந்தோம் இருந்தோம் என்று இருக்க வேண்டும். எல்லாருமே பிறந்ததுக்கான நோக்கம் தெரியணும், வாழ்றதுக்கான நோக்கம் தெரியணும், போறதுக்கான நோக்கம் தெரியும். இதெல்லாம் ஞானம். ஞானம் என்ன? அறிவின் முழுமை, அது முக்தின்னு சொல்லுவாங்க. அறிவு எல்லாமே சயின்ஸ். அந்த சயின்ஸ்ல ஃபுல்ஃபில்னஸ், இப்போ உணவில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும், திருப்தி அடைஞ்சணும், அவ்வளோதான் ஃபுல்ஃபில்னஸ். ஆரோக்கியத்தில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ், எல்லாத்தையும் ஆரோக்கியத்தை அற்புதமாக வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முழுமைப்பேடு, பொருளாதாரத்தில் ஒரு முழுமைப்பேடு, ஆன்மீகத்தில் எல்லாத்துலேயும் ஒரு முழுமைப்பேடு இருக்கும் போது அப்படியே அந்த நிலைத்தன்மை அப்போதான் தெரியும் நம்ம யார், நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட சமுதாய பணி என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம். இப்போ என்கிட்ட ஒரு கலை இருக்கு, அந்த கலைகளை அப்படியே எதிர்பார்ப்பு இல்லாமல் அர்ப்பணிக்கும் போது அப்படியே அந்த ஆன்ம நிலையில வாழ்ந்து அதை உலகிற்கு கொடுக்கறது தான் அந்த ஆன்ம நிலை. ஸோ அப்போ அந்த ஆன்ம நிலையில வாழ்தான் ஞான யோகம். அப்போ அந்த ஞான யோகத்துல வாழணும்னா ரமணர் சொன்ன மாதிரி நான் யார், நான் எதற்கு வந்திருக்கேன், என்னோட பிறப்போட நோக்கம் என்ன, நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம வந்தோம், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம், பொருளாதாரம், இது ரெண்டுலேயுமே நம்ம லயிச்சு போய் உலகியல் வாழ்க்கையில் அதையும் முழுமை பெறடைங்க, அதுலேயும் சந்தோஷமா வாழுங்க. அதை தாண்டி ஞானத்தோட வாழ்க்கை அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தன்னை உணர்ந்து அறிதல் ஞானம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அறிவால் அறிந்து அதில் முழுமை அடைந்து வாழ்க்கையை அற்புதமான உன்னதமான பெயர் அடைவது தான் ஞான யோகம். கர்ம யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 4 யோகங்களையும் ஒரு மனிதனாக இப்பூவெளியில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் தேவையான ஒன்று. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடையும் போது நம்ம வாழ்க்கை இந்த எதற்காக வந்திருக்கோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் போகிறோம் தெரிஞ்சு ஒரு அற்புதமான நிலையை அடைய வேண்டும். அடுத்த வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம அனைவரும் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.